எனக்கு ஏன் பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல? கபடியில ஒரு பையன் வின் பண்ணான்னு இன்னைக்கு வெட்டியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க? திரு அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறது பள்ளி கல்வித்துறையில் ஒரு பொற்காலம் சொல்றாங்க. காலமா என்னங்க இங்க கள்ளக்குறிச்சி இஷ்யூல இருந்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. கஞ்சா அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல, ஆசிரியர்களை குத்துறாங்க, மாணவர்கள் நாங்குநேரி இஷ்யூல என்னாச்சு, மாணவனை வந்து வெட்டல. இப்போ வந்து ஒரு மாணவனை 2 பள்ளி மாணவர்கள் போய் ஓடும் பேருந்துல வெட்டி இருக்கிறாங்க. இது பள்ளி கல்வித்துறை லட்சணமா? இது திமுக அண்ணா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட 10 மாசம் இவங்க ஆட்சி வந்தாதான் நாட்டுல இன்னைக்கு அதிகமான தலித் வன்கொடுமைகள் வழக்கத்திற்கு மாறா எந்த ஆட்சி நடந்தாலும் தலித் படுகொலை இருக்குதா. ஆனா திமுக ஆட்சி வந்தா இது அதிகமாகுது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கஞ்சா போதை சமூகத்துல மிக சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு. தலித் மக்கள்லாம் சேர்ந்து தானே இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தீங்க. உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஆட்சி இருக்கும்னு நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு குறை சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கு? பாதுகாப்பா இருக்கும்ன்றனாலதான் இங்க யாரும் ஆட்சியை தேர்ந்தெடுக்கல. பிஜேபி பிசிகா கூட்டணி இல்லாம இருந்திருந்தா படுதோல்வி தழுவி இருக்கும். திமுக கூட்டணியே வச்சுட்டு அவங்க கட்சி கொடியை ஏற்ற விடாம பண்றது, அவங்க பொறுப்பாளர்கள் மீதே வழக்கு போடுறது, கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே நீ ஆப் அடிக்கிறியே, எனக்கு வந்து எப்படி நாங்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நீங்க இவங்க எதிர்பார்க்கறாங்க? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான், நேரடி கட்டுப்பாட்டுல தான். அப்ப காவல்துறை வந்து அவன் நேரடியா போயிட்டு ஒரு கொடி கம்பத்தை அகற்றுறான். ஒரு காவல்துறை தான் பெயர் பலகை வைக்காம பண்றான். அப்ப முதலமைச்சருக்கு சொல்லாமே அதெல்லாம் நடக்குது. விடுதியில இறந்து கிடந்த மாணவன் வந்து எறும்பு கடித்து இறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. திராவிட மாடல் எறும்பு கடிச்சுதான், எறும்பு கடிச்சு அவ்வளவு ரத்தம் போகுமா யாருக்காவது? மலம் கலந்துருக்கு சொன்னா இவங்களே கலந்துக்கினாங்க. ஒரு ரயில்ல போறதுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு மணல் கொள்ளையை தடுத்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்றி கொல்லப்படுறாரு. ஆமா, எதுக்கு இவங்களுக்கு கூட்டணியில இருக்கணும்? மக்களுக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. நாட் ஓன்லி தலித், பொது சமூகமும் திமுகவை ஒரு ரவுடிசம், நாட்டுக்குள்ள புடுங்குறது, இலாபகரிப்பு, அட்ராசிட்டி, கொலை. இவங்களுடைய ஆட்சியில தான் ஒரு மாநில தலைவர் கொல்லப்படுறாரு. அதுவும் போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது. இங்க வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் கொல்லப்படுறாரு. இதுக்கு ரவுடிகளுடைய மோதல்ல இவங்க கதை கட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சொல்றது ஒண்ணுதான் சொல்லலாம். அவரு கத்தியத்தை அவரே குத்திக்கல அப்படின்னு தான் சொல்லல, அவரே வெட்டிக்கல அப்படின்னு கூட. ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குதாங்க, அது இல்லாம போயிருந்தா சொல்லியிருப்பாங்க அவரை வெட்டிக்கலாருன்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வந்து குறிப்பாக தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணமும் வந்து திமுக வெற்றி பெறத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் வந்து விசிக இருந்ததுனால ஒரு பெருவாரியான ஓட்டு வந்து திமுக வாங்கி இந்த இடத்துல இந்த மக்கள் வாக்களிச்சல மட்டுமே திமுக வெற்றி பெறுவதற்கு தலித் மக்கள் தான் காரணம் அப்படின்றத டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து சொன்னதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த திமுக ஆட்சியிலுமே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை. அதே சமயம் யாரோ ஒரு சக மனுஷன் பண்ணுறதுக்கு எப்படிங்க ஒரு ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியும்? நீங்கள் திமுக ஆட்சி இருந்தாலும் இப்படி தான் இருக்குது, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. நீங்கள் திமுக அரசுக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்துகிற காரணத்துக்காக தலித்துகள் வன்முறை, தலித்துகள் வன்கொடுமை அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாரோ ஒருத்தங்க பண்ணதை வந்து ஆட்சியை குறை சொல்றாங்கன்னா, யாரோ ஒருத்தங்கன்னா யாரு? இப்போ எங்கேயோ ஒருத்தன் கிராமத்தில் எங்கேயோ யாரோ ஒருத்தன் வந்து யாரோ வெட்டுவான், அவன் சாதி என்ன கூட இருக்கலாம். சரி, ஒரு ரயில்ல போற ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, யாரோ பண்ணதுக்கு நான் ஆட்சி குறை சொல்லக்கூடாதா? ஏன் எனக்கு சட்டம் பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டுல? இந்த நாட்டுல பிறந்த பிரஜை நானு, எனக்கு ஏன் பாதுகாப்பு இல்ல? எனக்கு ஏன் பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல? எனக்கு அடியில ஒரு பையன் வின் பண்ணான்னு இன்னைக்கு வெட்டியிருக்காங்க. 3 மாணவர்கள் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாங்க? மாணவர்கள் இன்னும் சாதி கயிறை கட்டின்னு சுத்தின்னு இருக்கிறாங்க. இது பள்ளி கல்வித்துறை என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? இல்லை, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்லாத ஒரு காலம் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறது பள்ளி கல்வித்துறையோட ஒரு பொற்காலம்னு சொல்றாங்க இல்லையா? பொற்காலமா? என்னங்க நீங்க கள்ளக்குறிச்சி இஷ்யூல இருந்து எடுத்துக்கோங்க, எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. கஞ்சா அடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல, ஆசிரியர்களை குத்துறாங்க, மாணவர்களை. நெல்லையில ஒரு மாணவனை நாங்குநேரி இஷ்யூல என்னாச்சு, மாணவனை வந்து வெட்டல. இப்போ வந்து ஒரு மாணவனை 2 பள்ளி மாணவர்கள் போய் ஓடும் பேருந்துல வெட்டி இருக்கிறாங்க. இது பள்ளி கல்வித்துறை லட்சணமா? இது இல்ல, அவனுக்கு பண்றதுக்கு எப்படி நம்ம ஸ்கூல்ல கார்னர் பண்ண முடியும்? ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி நம்ம கார்னர் பண்ண முடியும்? பள்ளி கல்வித்துறை என்னங்க பண்ணிருக்கு? ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க? சாதிய கயிறை கட்டின்னு வர்றான் ஒரு மாணவன், சாதிய மனநிலையில இருக்கிறான். ஒரு போர்டுல வந்து நான் இந்த வகுப்பு மாணவன் எழுதுறான், அக்னி சட்டியை வரைகிறான் படம் போட்டு, ஆண்டு விழால டான்ஸ் ஆடுறான். பள்ளிக்கூடம் என்ன பண்ணின்னு இருக்கு? பள்ளிக்கூடத்தை நிர்வாகி அவங்களுடைய தலைமை யாரு?
பிடிஓ அவங்களுடைய தலைமை யாரு? எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பு வரும்னு வச்சுங்களேன். ஆமா, அதுக்காக நம்ம குறை சொல்லணுமான்னு கேட்குறாங்க. இப்போ இது நீங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? இது குழந்தைங்க சரியில்லைன்னா பெற்றோரை விமர்சிக்க கூடாதுன்னு, வளர்ப்பு சரியில்லைன்னா அப்படிதான் பெற்றோர்கள் மீது தான் கேள்வி எழும். ஒரு நாடு சரியில்லைன்னா, ஒரு நாட்டுல பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த ஆட்சியை தான் விமர்சிக்க முடியும். ஆட்சியை விமர்சிக்க கூடாதுன்றீங்களா நீங்க? திமுக அண்ணா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட 10 மாசம் இவங்க ஆட்சி வந்தாதான் நாட்டுல இன்னைக்கு அதிகமான தலித் வன்கொடுமைகள் வழக்கத்திற்கு மாறா எந்த ஆட்சி நடந்தாலும் தலித் படுகொலை இருக்குதா. ஆனா திமுக ஆட்சி வந்தா இது அதிகமாகுது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கஞ்சா போதை சமூகத்துல மிக சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு. குறிப்பா ஸ்லம் ஏரியாஸையும் இவங்கள ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை தான் இவங்க டார்கெட் பண்றாங்க. ஒரு மாணவனை போய் அடிச்சிருக்கிறாங்க, நீ கஞ்சா விக்கல ஏன் வித்து கொடுன்னு சொல்லிட்டு அவனை துன்புறுத்தி இருக்காங்க. அவன் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ கஞ்சாவும் பள்ளி மாணவர்கள் சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு. சாதியம் பள்ளியில சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு. சாதிய மனநிலை சாதி ஆதிக்கவாதிகள் பள்ளி மாணவர்களை வச்சு இது ஜுவனைல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இவன் தான் இளைஞனா இருக்கிறான், உசுப்பி விட்டா பத்திக்கிற நெருப்பா ஈஸியா இளைஞர்களை கையாளுறான். சினிமா தனமா இருப்பாங்க அவங்க. இருக்கிற இளைஞர்களை அந்த விடலை பருவத்துல கூப்பிட்டு அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு இவங்க உசுப்பி விடுறது. தலித் மக்கள்லாம் சேர்ந்து தானே இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தீங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஆட்சி இருக்குன்னு நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு குறை சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? பாதுகாப்பா இருக்குன்றனாலதான் யாரும் ஆட்சியை தேர்ந்தெடுக்கல. பிஜேபி விசிகா வந்து எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா, காலகாலமா இங்க வந்து தொடர்ச்சியா ஆட்சிகள் நடந்திருந்து நீங்க பாத்தீங்க, ஒரு மாற்றம் ஏற்படும் போது மாற்றி மாறி இந்த ஆட்சிகள் தான் வருது. இவங்க கூட்டணி இல்லாம இருந்திருந்தா படுதோல்வி தழுவி இருக்கும் திமுக. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பக்கபலமா இவர்களுடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் விசிகா. அந்த விசிகாவுடைய கொடி கம்பங்களை இன்னைக்கு திமுக ஆட்சியில நட முடியல பல இடங்கள்ல. அப்போ உன்னுடைய கூட்டணி கட்சிக்காரன்னு கூட்டணியே வச்சுட்டு அவங்க கட்சி கொடியை ஏற்ற விடாம பண்றது, அவங்க பொறுப்பாளர்கள் மீதே வழக்கு போடுறது, அவங்களுடைய பெயர் பலகையை அகற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக பண்ணின்னு இருக்கு. கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே நீ ஆப் அடிக்கிறியே, உனக்கு வந்து எப்படி நாங்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நீங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க? இப்போ விசிகா கூட ஏற்ற முடியலன்னா எங்கேயோ அங்கே இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரோ அதுக்கு வந்து எதிராக இருக்கான்னு கூட நீங்கள் எடுத்துங்களேன். அதுக்காக நம்ம வந்து முதலமைச்சரை போய் குறை சொல்ல முடியுமா? அது சரியான ஒன்றா இருக்குமான்னு கேட்குறாங்க. எங்க முதலமைச்சர் வழியை தாங்க எல்லாருமே கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம். லாண்ட் ஆர்டர் யாருக்கு? அவரே பாவம், அவர் தூங்கி எழுந்து எங்களுக்கு யார் என்ன பண்ணிருப்பீங்கன்னே தெரியல, எனக்கு தூங்கி எழுந்ததுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குது, நம்ம அவருக்கு என்ன பண்ணிருப்பாரு. பத்தாபாசலித்தனமான ஒரு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு இது யாராவது சொன்னா யாராவது இவங்க முதல்வர்னு ஏத்துப்பாங்களா? சட்டம் ஒழுங்கு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான், நேரடி கட்டுப்பாட்டுல தான். அப்ப காவல்துறை தான் அவன் நேரடியா போயிட்டு ஒரு கொடி கம்பத்தை அகற்றுறான். ஒரு காவல்துறை தான் பெயர் பலகை வைக்காம பண்றான். அப்ப முதலமைச்சருக்கு சொல்லாமே அதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த வேங்கவயலில் குற்றப்பத்திரிக்கை வந்துச்சு இல்லையா, தலித் மக்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த குற்றப்பத்திரிக்கையுமே சிஎம் உடைய பார்வைக்கு போயிட்டு தான் வெளியே வந்துடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அவரு சட்டமன்றத்துல முதல் நாள் என்ன வாசிக்கிறாரு? மலம் கலக்கப்பட்டிருது, அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கன்னு சொல்லி வாசிக்கிறாரு. அதே முதல்வர் தான் வந்து அரசு தரப்பு தான் போயிட்டு இவங்களுக்கும் அதுக்கும் இவங்க தான் கலந்தாங்க அப்படின்றத ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இவங்களே கலந்துக்கிட்டு இவங்களே குடிச்சிக்கினாங்க. இப்போ விக்டிமைஸ் பண்றது, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆகிறது இந்த ஒரு விஷயத்துல கிடையாது. அந்த விக்னேஷ்ன்ற மர்மமான முறையில எறும்பு கடித்து விடுதியில இறந்து கிடந்த மாணவன் வந்து எறும்பு கடித்து இறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. திராவிட மாடல் எறும்பு கடிச்சுதான், எறும்பு கடிச்சு அவ்வளவு ரத்தம் போகுமா யாருக்காவது? ரத்தமே வராது எனக்கு தெரிஞ்சு. எறும்பு கடிச்சு அவ்வளவு லிட்டர்ல ரத்தம் போயிருக்கு. இது திராவிட மாடலோடைய ரிப்போர்ட். இது போஸ்ட் மாடல் ரிப்போர்ட்ல இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தலித் இளைஞன் இருந்தா அவன் எறும்பு கடிச்சு செத்தான். ஒரு மலம் கலந்துருக்கு சொன்னா இவங்களே கலந்துக்கினாங்க. ஒரு ரயில்ல போறதுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு மணல் கொள்ளையை தடுத்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்றி கொல்லப்படுறாரு, அது வந்து விபத்துன்றாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குறது
அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூலயும் அதுதான் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் தான் வன்முறையை தூண்டுனாங்க. அந்த இறந்த அந்த குழந்தைய ஸ்ரீமதியோட அம்மா தான் வன்முறையை தூண்டுனாங்க. அந்த அம்மா மேலேயே பழிய திருப்பி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயங்களை நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் பார்க்க முடியும். பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாக்கி எஸ்கேபிசம் இது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய தலித் மக்களுடைய அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு பிரதான கட்சியாக விசிகா இருக்கு. விசிகா வருகின்ற தேர்தலுமே திமுக கூட்டணி தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை வெற்றி பெறணும், திரு ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் கூட்டணி வந்து இருக்கு இல்லையா? அப்போ தலித் மக்களுடைய அரணாக இருக்கக்கூடிய விசிகா தொடர்ந்து திமுக கூட இருக்கிறது ஒரு பெரிய விமர்சனம் ஆகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விமர்சனம் எனக்கே இருக்குதான். ஏன்னா இவங்க கூட்டணி தர்மத்தையும் மீறி கூட்டணி கட்சிகளே அழிக்கிறாங்க. கூட்டணி கட்சி கொடி கம்பங்களை அகற்றுகிறார்கள். தலித்துகளுக்கு எதிரான இத்தனை வன்கொடுமைகள் உடைய பட்டியல் இந்த நாளுக்கு நாள் நீண்டுன்னு இருக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம எதுக்கு இவங்களுக்கு கூட்டணியில இருக்கணும்? பெருவாரியான இந்த மக்களுடைய கேள்வி அதுவாதான் இருக்கு. இப்போ அதிமுக கூட போயிட்டா சரியாயிடுமா? அப்போ சரியா ஆகும் அப்படின்னு கிடையாது. இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா தான் பாக்குறாங்க. ஆனா அந்த பொலிட்டிக்கலுடைய அரசியலால நான் இப்ப தேர்ந்தெடுக்கப்படுறேன், எனக்கு இத்தனை சீட்டு இவங்க கொடுக்குறாங்க, இவங்க கூட போனாதான் நான் பொலிட்டிக்கலா நான் என்ன ப்ரூஃப் பண்ண முடியும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு மாற முடியும். இத்தனை சீட்டுகள், அத்தனை சீட்டுகள் யாருக்கு? மக்களுக்கு பயன்படணும் இல்லையா? மக்களுக்கு பயனில்லாத பதவி எதுக்கு? பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எதுக்கு தன்னுடைய கேபினெட் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு வெளியே வர்றாரு? இந்த மக்களுக்கு அது பயன்படலைன்னா இந்த பதவியே எனக்கு வேணாம்னு தூக்கி போட்டு வர்றாரு. அப்போ மக்களுக்கு பயன்படாத பதவிகளை வைத்துக்கொண்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி நமக்கு நம்ம போன்றவர்களுக்கு. இப்போ விசிகாவை சுற்றி தான் இந்த தேர்தல் கணக்கே நகருது. ஒரு பக்கம் தாவேக்காலேருந்து அந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயமே நான் எப்படி பார்க்குறேன்னா அது தலைவர் திருமாவுக்கான ஒரு அடைப்பாக தான் பார்க்குறேன். அதே போல் அதிமுகவும் எப்படா விசிகாவை வந்து நம்ம கூட்டணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. திமுகவும் எப்படியாவது விடாப்படியே விசிகா விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அப்போ விசிகா இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் இயக்கமாக வந்து இருக்கு இல்லையா? அப்போ இவங்க திமுக விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனாலுமே கூட அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் கூட தேர்தலில் வந்து நாளைக்கு வந்து வெற்றி பெற்று நாளைக்கு விசிகா வந்து ஆட்சிக்கு வந்துட்டு போதா? ஏதோ ஒரு திராவிட கட்சி தானே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது திமுக கூட இருந்துட்டு போகலாமே அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திமுகவுடைய இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகார பகிர்வு இன்னைக்கு வழங்கப்படுமா? அதிமுக கூட போனால் வழங்கப்படுமா? இல்லை இருங்க. விஜய், தேமுதிக, சீமான், தொல் திருமா, விசிகா இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு அந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும். இவங்கெல்லாம் சேர்ந்துமே இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ஒரு திராவிட கட்சியுடைய வாக்கு சதவீதம் வர முடியாது அப்படின்றத நம்ம நிரூபிச்ச ஒன்றா இருக்குது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் அப்படி தான் இணைஞ்சு அவங்க வந்து எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்கலையே. திருவா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெயிக்கிற வாய்ப்புல போயிட்டு இல்ல. மக்களுக்கு இன்னைக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. மக்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் மீது 70 ஆண்டு கால திராவிடம் போதுன்ற அளவுக்கு மக்கள்கிட்ட வெறுப்பு இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில பாதுகாப்பு இல்லைங்க. சமூகத்துல ரோட்ல நடந்தா பாதுகாப்பு கிடையாது. ஒரு கஞ்சா போதையில சுத்துறான். சின்ன குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சமூக சூழல்ல தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்துன்னு இருக்கோம். மக்களுக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. நாட் ஓன்லி தலித், பொது சமூகமும் திமுகவை ஒரு ரவுடிசம், பிளாட்டுகளை புடுங்குறது, இலாபகரிப்பு, அட்ராசிட்டி, கொலை இதெல்லாம் அதிகமா இருக்குன்னு இந்த திமுக ஆட்சி. ரவுடிசம்னா அதிகமான பண்றது திமுக ஆட்சியில தான். ரவுடிகள் அதிகமா ஆடுறாங்கன்றீங்களா? ஆமா, ரவுடிக்கு தலைவிரிச்சு ஆடுவாங்க. ஒரு மாநிலத்துல ரவுடிகளுடைய கொட்டத்தெல்லாம் அடக்குறது தானே அருண் போன்ற கமிஷனரா போடுறாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல என்ன பண்ணாங்க? ஒரு மாநில தலைவருக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லைங்க. இவங்களுடைய ஆட்சியில தான் ஒரு மாநில தலைவர் கொல்லப்படுறாரு. அதுவும் போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது. இங்க வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல கொல்லப்படுறாரு. இதுக்கு ரவுடிகளுடைய மோதல்ல இவங்க கதை காட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க மேலே குற்றம் சொல்றது ஒண்ணுதான் சொல்லலாம். அவரு கத்தியத்தை அவரே குத்திக்கல அப்படின்னு தான் சொல்லல, அவரே வெட்டிக்கல அப்படின்னு கூட. ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குதாங்க, அது இல்லாம போயிருந்தா சொல்லியிருப்பாங்க அவரை வெட்டிக்கினாருன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே திருப்பி விடுறதா இவங்க. எல்லா படுகொலையும் எடுத்துக்கோங்க, வேங்கை வயல்ல எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ரீமதி விஷயத்துல எடுத்துக்கோங்க, அந்த விக்னேஷ்ன்ற மாணவன் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்குறது, எறும்பு கட்சி செத்தான்றது. தலித் அரசியல் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசிக ஒரு தேர்தலோடு இணைஞ்சு அவங்க பெரிய இடத்துல இருக்கணும்னு வச்சுங்களேன். தலித் அரசியல் வந்து இன்னைக்கு மாற்று கட்சிகள், அதாவது இன்னைக்கு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய கட்சிகள் கையில் எடுக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் ஆரம்பித்த உடனேயே
அதில் சில முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து தலித் சமூகம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே போல் இந்த வேங்கவயலுக்கு வந்து இவர் போறாருன்ற செய்தி வெளியாகினதுக்கு பிறகு தான் குற்றப்பத்திரிக்கை திடுதிப்புன்னு வந்து வெளியாகுது. அதே போல் திரு சீமான் வந்து இன்னைக்கு பஞ்சவிரல மீட்பு அப்படின்னு ஒன்று வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ திரு சீமான், திரு விஜய் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு தலித் அரசியல் தங்களுடைய கையில் வந்து எடுக்கிறதுக்கு காரணம் அது மக்கள் நலனா இல்லை தலித் அரசியல் தன்மையப்படுத்துறதா? தலித் அரசியலை தன்மையப்படுத்துற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது படுத்துற வேலையே விசிகா செய்யல. விசிகா நாங்க ஒரு பொது நீரோட்டத்தில் போற கட்சி, பொதுமக்கள் பொது கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கோர்றாங்க. நாங்க எங்களை சாதிய கட்சியா சுருக்காதீங்க அப்படின்னு அவங்க கோரும்போது இவங்க என்ன பண்றாங்க, இவங்க திமுக கூட்டணியில இருக்கும்போது இவங்க கூட்டணியை தோல்வி செய்ய வைக்கணும்னா நாம வந்து தலித் வாக்கு வங்கிகளா நாம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க இதை நாசூக்கா அரசியல் படுத்துறாங்க. இப்போ விஜய் வந்து அந்த வேங்கை வயலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது இவங்க ஏற்கனவே கோர்ட்ல போயிட்டு என்ன கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க போனன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்த அடுத்த நாளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகுது. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ விஜயும் இங்க ஸ்டண்ட் தான் அடிக்கிறாரு, போறேன்னு சொல்லிட்டு நீ போல. அப்போ தலித் மக்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகமா அதிமுகவுக்கு தான் அதிகமா இருக்கு இன்னைக்கா. ஆமா, இன்னைக்கும். அது எப்படி விசிகா திமுக இருக்கும்போது எப்படி அதிமுக? சொல்றத கேளுங்க. நீங்க ஏன் மறுபடியும் விசிகா ஒரு சாதிய மனநிலையோட பாக்குறீங்க? அப்படி பார்க்கல நானு. அவங்க தானே அதை எமர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அப்படி கிடையாது. நம்ம வந்து மேலோட்டமா தான் பார்த்துட்டு இருக்கோம். கிராஸ் ரூட் லெவல்ல போய் கிராமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க்ரா தான் தலித் மக்கள் இருக்காங்க. செகண்ட் விசிகா அது உடைச்சிருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளா இருக்கின்ற சேரி மக்களுடைய ஓட்டை உடைத்த வேலையை செய்தது விசிகா. அதை தன்மையப்படுத்தி நிறைய கிராமங்கள்ல விசிகா தன்மையப்படுத்தி வச்சிருக்காங்க தலித் வாக்கு வங்கிய. இப்போ அதை உடைக்கிற வேலைய மற்ற கட்சிகளாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒருபோதும் திமுகவுடைய வாக்கு வங்கிகளாக தலித்துகள் இல்லை. அதனாலதான் அவங்க தைரியமா தலித்துகள் மீதான ஒவ்வாமை அவங்களுக்கு நிறைய இருக்கு இயல்பாவே. ஒரு காலத்துலாம் வந்து திமுகன்றதே ஒரு தலித் கட்சி தான், தலித் மக்களுக்கான கட்சி தான். ஏன்னா தலித்துகள் தான் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்க. சத்தியவாணி முத்து போன்றவங்கலாம் வந்து இங்க அமைச்சர் அந்த அம்மாவே தான் இவங்க எல்லாம் திருட்டு பசங்கன்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க. நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் திருட்டு பசங்க போகர் சொல்லி கட்சி விட்டு வெளியேறினாங்க. அப்படியான ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்பட்டது. இவங்க பேசின இந்த பாலாறும் தேனாரும் ஓடும், இவங்க பேசின அடுக்குமொழி வசனங்கள். இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க திமுகல ஒரு அறிவு கலைஞம் அண்ணன் ராசா இருக்காரு. அது மாதிரி அதிமுக ஒரு தலித் சொல்ல முடியுமா நீங்க? அதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கா? இல்ல இல்லையா? அப்ப திமுக இன்னைக்கும் தலித்துகள். நான் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பொருள் கிடையாது. நான் இருக்கிற கலை யதார்த்தத்தை சொல்லின்னு இருக்கேன். நான் அவங்களுடைய வாக்கு வங்கிகளா தலித்துகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக வலு சேர்க்கறதுக்காக இங்க நான் சொல்லின்னு இருக்கல, கலை யதார்த்தத்தை சொல்லின்னு இருக்கேன். இவங்க ராஜா போன்றவர்கள்லாம் வச்சுட்டு கணக்கு காட்டுறது, ஒவ்வொரு கட்சியும் இத்தனை இந்த பீப்புட்டுக்கு இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது ஒரு தேர்தல் விதி. அதை கணக்கில் காட்டுவதற்காக தான் நான் ஒரு தலித் சமூகத்துல ஒரு ராஜா கொடுத்துருக்கேன், கயல்விழி தங்க இவங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ஒரு மேயருக்கு கொடுத்துருக்கேன், இவங்களெல்லாம் கணக்குல காட்டுறதுக்கு. ஆனா இவங்களுடைய தலையாட்டி பொம்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். நாமளே பல விவாதத்துல பேசியிருக்கிறோம் இதை பத்திலாம். இவங்களுடைய அடிமைகள், கொத்து அடிமைகள் தான் இவங்க. இவங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு சிறுபான்மையில ஒருத்தர், முஸ்லீம்ல ஒருத்தர் 2 பேர் கூத்துருக்கோம், தலித்துக்குள்ள ஒரு 5 பேர் கூத்துருக்கோம். கணக்கு காட்டுறதுக்கு தான் இவங்க வச்சுக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய கையாட்கள் தான், அவங்களுடைய கொத்து அடிமைகள், பண்ணை அடிமைகள் தான். சரி, சீமானுடைய இந்த பஞ்சவிரல மீட்பை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆர்ப்பாட்டத்தை அதுவும் பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தான் பாக்குறேன். அது ரியாலிட்டி இருக்கிற மாதிரி நான் உணரல. ஏன் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டை கூட யாரும் எடுக்கலன்றதுனால நாம அதை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பொலிட்டிக்கலுக்காகவாவது அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒரு முறை வந்து பாமகவினுடைய தலைவர் வந்து முரசொலி கட்டை வந்து பஞ்சமிரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. யாரு? பாமகவின் தலைவர். அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சாரு. உடனே இவங்க வந்து மூலப்பத்திரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ பாமகவும் வந்து பஞ்சமிரத்தை பத்தி கேட்குறாங்க, நாம் தமிழரும் வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்களும் அடுத்து அறிவிப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பஞ்சமிரலம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு தலித் மக்களுடைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்துறாங்களா? ஆமா, கண்டிப்பா. உண்மையாவே இந்த மக்களுக்கு பஞ்சம் நிலங்களை மீட்டு தர வேண்டும் என்ற மனநிலை இங்க எந்த கட்சிகளுக்கும் இல்லை. அது இருந்தா தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த சொல்லாடலை, இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்பவுமே பேசியிருப்பாங்க. எப்பவுமே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வென்றெடுப்பதற்கான வேலைகளை அவங்க செஞ்சிருப்பாங்க. தேர்தல் நேரங்களில் மட்டும் இவங்க பேசுறாங்க அப்படின்னா இவங்க அரசியல் பண்றாங்க. அவங்க கூட்டணியை வீழ்த்துறதுக்கு, அங்க ஒரு ஹேட் பாலிடிக்ஸ், திரும்ப ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணதுக்கு நீ திமுகவை பண்ணு,
திருமாவை கூட நீ விமர்சி, ஆனா வந்து நீ அதுக்கு நீ எடுத்துட்டு வர ஆயுதம் வந்து இங்க எங்க மக்களை ஏமாத்துவதற்கான ஒரு ஆயுதத்தை தூக்கின்னு வரீங்க நீங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாருன்ற மாதிரி? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. பெரியார், அம்பேத்கர் எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஒரு சினிமா ட்ரிக்கா தான் தெரியுறாங்க. தத்துவார்த்த ரீதியில் பலம் புரிந்த இன்னைக்கு அவங்க கட்சியிலிருந்து நிறைய இளைஞர்கள், தலித் இளைஞர்களுக்கு பொறுப்பு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. ஊடக செய்தியா வந்துன்னு இருக்குது. நிறைய பேர் வந்து எங்களை தலித்துன்றதுனால எங்களுக்கு பொறுப்பாளர்கள் கொடுக்க மாட்டாங்க, சாதிய மனநிலையில தான் பொறுப்புகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போடுறாங்க. இப்போ தலித் மக்கள் இன்ன பிற அரசியல் கட்சிகளில் இருக்கும்போது நம்மளுடைய எதிரிகளின் பலம் தான் உயருமே ஒழிய நமக்கான பலம் என்னைக்குமே உயராது. இப்போ உனக்கான கட்சி யாரு? உனக்கான நீ எங்க போனாலும் திரும்பி விசிக்காக தான் வரணும். சுயமரியாதை உள்ள நீ வேற எங்க போனாலும் கிடைக்காது. அடிமை மனநிலையில வேணா நீ எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம். சுயமரியாதை மனநிலையில ஒரு சமூகத்தை மாற்றணுன்ற மனநிலையில நீ அங்கெல்லாம் போனேன்னா உனக்கு அங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. இங்க வேணா கூட நீ ஃப்ரீயா அதுக்கான பேசலாம், நீ உன்னுடைய சிந்தனைகளை பேசலாம். அதுக்கான தளமா விசிகா இருக்கு. விஜய் அவர்களுக்கு பெட்டர் சீமான் நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல், அந்த தத்துவத்தை பெட்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்களுடைய விஜயுடைய வருகையால் சீமானுடைய வாக்கு வங்கி சரிந்து இருக்குன்னு வேணா நான் சொல்லுவேன். கம்பல்சரி சரியும். ஏன்னா சேரியில வந்து தமிழ் தேசிய உணர்வு அது இது பேசி பேச்சால பேசி காலகாலமா அந்த திராவிட இயக்கங்கள்லாம் பேசி தான் அடுக்க முடியல, இதெல்லாம் பேசி தான் இளைஞர்களை கவர்ந்தாங்க. அந்த நுணுக்கத்தை சீமான் கையாண்டு சேரிகளில் பல பேர் நாம் தமிழர்கள் ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கே தெரியும். அதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து உடைச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் விஜய் கட்சியா இருந்தோம் இப்படி வந்துட்டாங்க. அப்போ இவங்க அரசியல் படுத்தப்படாம இன்னும் நிறைய சேரிகள் இருக்கு. இப்போ திருமா போன்றவர்கள் இன்னும் சமூக விழிப்புணர்வுகள்லையும் அரசியல் விழிப்புணர்வுகள்லையும் அவனை எஜுகேட் பண்ணுன்றார். அம்பேத்கர் சொல்றார், பாபா சாஹேப் அம்பேத்கர், அவனை எஜுகேட் பண்ணு. எஜுகேட்னா டாக்டர் வக்கீலோ ஆக்குறது கிடையாது. சமூக விழிப்புணர்வுகளையும் அரசியல் விழிப்புணர்வுகளையும் கொடுத்து அவனை அரசியல் படுத்துனா அவன் ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபின்னு சிதறி கிடக்க போறான்? உனக்கான தலைமையின் கீழ் அவன் குடையின் கீழ் அவன் வருவான். அப்போ நீங்க அதை செய்யாத பட்சத்தில் தான் அவன் சீமான் கட்சிகளுக்கும் விஜய் கிட்டையும் ஓடுறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி பிரதாப்.